ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சீரிஸோட 8th வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்டையர் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எலக்ட்ரானிக் சீரிஸோட வீடியோவும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட அதாவது பார்த்திங்கன்னா SMT, THT ஸோ அந்த மாதிரி சீரிஸோட ஸோ இது எங்கே ரியல் டைமாக யூஸ் பண்ணுறோம், ஸோ இது எதுக்காக தேவைப்படுதுன்னு ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம டே பை டே லைஃப்பில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியாக இருக்கட்டும், நம்ம பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், நம்ம மொபைலாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தான். ஸோ எப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், டயோட், மாஸ்ஃபெட், தைரிஸ்டர் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் நம்ம டே பை டே லைஃப்பை அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் இல்லாமல் ஸோ இதே அந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் உள்ளே ப்ளேஸ் பண்ணி அதை சாஃப்ட்வேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் பார்த்திங்கன்னா ஸோ எல்இடி டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிவியாக இருக்கட்டும், ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இது நீங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு போர்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. பார்த்திங்கன்னா THT, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா SMT. ஸோ THTன்றது ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரோ ஹோல் டெக்னாலஜி. அதே SMTன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரீஸு இது தான். ஸோ இது வந்து எதுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ THT வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பழைய டிவி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கேத்தட் ரோட்ஸ் டிவிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போர்டாக இருக்கும். அது போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா THT. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டெக்னாலஜி. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சால்ட் இருக்கும், அது மேலே வந்து பார்த்திங்கன்னா போர்டு மேலே வந்து காம்பனன்ட் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் THT. அதே வந்து இப்போ வர எல்இடி டிவி பேனல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ மேலேயே காம்பனண்ட்டும் ப்ளேஸ் ஆகிருக்கும், அங்கேயே சால்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சைஸ். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்த THT ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து SMT ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா சைஸில் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த THT காம்பனன்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் வந்து பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருக்கும், தேவைப்படும். ஸோ இப்போ வர எல்இடி டிவிலாம் பார்த்திங்கன்னா என்டையர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நமக்கு கம்மி. அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பேக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கைக்கு உள்ளே இருக்குது. ஸோ அது உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா SMTன்ற மாதிரி சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க முடியும். இதே அந்த இடத்துல போய் நம்ம THT யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது இது மாதிரி தான் காஸ்ட்டை வச்சு நமக்கு வேரி ஆகும். ஸோ நமக்கு எவ்வளோக்கு வந்து நமக்கு காம்பேக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு காஸ்ட்டும் அதிகமாகும். ஆனால் நம்மளோட அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம அப்படி தான் நம்ம வந்து நமக்கு கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி தான் R&D வந்து நமக்கு டெவலப் பண்ணி நம்ம கையில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டே பை யூஸ் பண்ணுற டிவி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணிங்க. அதாவது பழைய டிவிக்கும் இப்போ இருக்க டிவிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றதோ அதுதான் இந்த THT, SMT. ஸோ இதை லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PCB. ஸோ இப்போது PCBன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு ஒயர் இருக்குது. ஸோ ஒரு ஒயரும் இன்னொரு ஒயரும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைடு இருக்க ஒயரு இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ நடக்கணுன்னா நம்ம பவர் சப்ளை கொடுத்தா தான் நடக்கும். சேம் அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் ரெசிஸ்டர் இருக்குது, கெப்பாசிட்டர், இண்டக்டர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்போனன்ட் தனித்தனியான பார்த்திங்கன்னா மெட்டீரியலை மேக் பண்ணுது. இது நம்ம ஒரு அப்ளிகேஷனாக நம்ம ஒரு போர்டில் கம்பைன் பண்ணோன்னா ஸோ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர், நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர், இண்டக்டர், அதுக்கப்புறம் மாஸ்ஃபெட், தைரிஸ்டர் எது போகிறதுனாலும் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம R&D டிசைன் பண்ணிவிட்டு அதை போர்டில் வந்து எவ்வளோ சைஸ்க்கு நம்ம கம்மி பண்ணணும். இப்போது பார்த்திங்கன்னா சேம் அதே விஷயம் தான் THT, SMT எடுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய போர்டு டிவியோட சர்வீஸ் போகிற இடத்துல போய் பழைய போர்டு பாருங்கள், அது அவ்வளோ பெரிய போர்டாக இருக்கும். ஸோ காம்பனன்ட் சைஸும் அதிகமாக இருக்கும். அந்த காம்பனன்ட் சைஸ்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா, அது உள்ளே நமக்கு ட்ராக் இருக்கும், அதுதான் வந்து காப்பர் ட்ராக்.
அந்த மாதிரி தான் ஒரு ஒயர் எப்படி ஒரு இடத்துலேருந்து நமக்கு இன்னொரு இடத்துல வந்து பவர் சப்ளை கண்டக்ட் ஆகுதோ அந்த போர்ட்லேயே வந்து நமக்கு கண்டக்டிவிட்டி ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ஒரு டெர்ம்லேருந்து இன்னொரு டெர்முக்கு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறது அது வந்து ஒயர் மாதிரி கனெக்ட் ஆகும். அதே வந்து ஒயராக மாதிரி கனெக்ட் ஆகாம தவிர அது ஒரு போர்டில் இருக்கும். அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் லேயரில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு காப்பர் ஒயர் இருக்குது. அது காப்பர் ஒயருக்கு போல் இந்த காப்பர் ஒயருக்கு போல் நமக்கு போர்டில் இருக்குது. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த போர்டு என்டையராக வந்து பார்த்திங்கன்னா காப்பர் லேயரில் இருக்கும். அந்த காப்பர் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம ஃபைனல் போர்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம சைஸ் வழியாக நம்ம டிசைன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஃபைனல் வியூ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிசிபி, அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு என்டையராக. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் பிசிபி நமக்கு அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து காம்பாக்டாக டிசைன் பண்ணிக்கிறது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர். ஸோ இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கண்ட்ரோலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன தான் ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் நம்ம போட்டாலும் ஸோ என்ன தான் வந்து ஒரு பிசிபியில் டிசைன் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது என்டையராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனோட ப்ராசஸர் இருக்குது பார்த்திங்களா, ரேம் ரோம் என்டையராக நம்ம ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் அடிக்காங்க பார்த்திங்களா, ஸோ அதுதான் கண்ட்ரோலர். இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு வந்து ஒரு ஓஎஸ் ரிலேட்டடாக நமக்கு ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம ஆண்ட்ராய்ட் டிவிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் என்டையராக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது எம்பெடட் சிஸ்டம்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் இப்போ என்னென்னு வச்சிங்களேன், இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், உள்ள எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹீட் ஆகணும், இவ்வளோ ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பட்டனில் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஸோ அந்த ஹீட்டை அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறதோட வேலை தான் அந்த கண்ட்ரோலர். ஸோ வந்து இவ்வளோ ஹீட்டில் இவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகிடு, ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோலர். ஸோ இதை வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோல் எக்ஸாம்பிளாக அதை எடுத்துக்கோங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் நம்ம ஃபோனு லேப்டாப் அதெல்லாம் என்டையராக வந்துடும். ஸோ இதுதான் எம்பெடட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷனை உருவாக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அடினோ எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ அடினோன்றது வந்து நாமளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும், உங்கள் இன்னோவேட்டிவ் ஐடியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஆக்சிஸ் ரோபோட் நீங்கள் ரெடி பண்ணணும், இல்லை பறக்கிற ட்ரோன் ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஐடியாவை நீங்கள் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சால் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி. அந்த ஐசி மூலிமா வச்சுட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் ஆக்ஷனாக ஒரு மோட்ரு, இப்போ ஒரு ட்ரோன் உருவாக்குறீங்க. அந்த ட்ரோனுக்கு என்னென்ன தேவை, 4 வந்து பிரஸ்லெஸ் மோட்டர் தேவை, அதுக்கப்புறம் அது ஒரு கண்ட்ரோலர் தேவை, ஸோ ஒரு ரிப்ளைன் தேவை. இந்த மாதிரி தேவையான விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தகுந்த அப்ளிகேஷனை உருவாக்குறீங்களே, ஸோ அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். அது வந்து நம்மளோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான். இந்த கண்ட்ரோலை வச்சு நீங்களே டெவலப் பண்ணலாம். ஸோ இதோட சீரீஸ் நான் அதாவது அடினோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா அது ஒரு தனி சீரீஸாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நாலேஜின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்னஸே கிடையாது, எவ்வளோ வேணால் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஸோ சிம்பிளாக ஒன் வே லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் நம்பர் ஆஃப் கோடிங்ஸை வந்து நம்ம ஹார்ட்வேர் தகுந்தமே நம்ம இன்னோவேட்டிவ் ஐடியா வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் எம்பெடட் சிஸ்டம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நான் எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்டையராக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது வந்து இப்போ ஓவராலாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஓவரால் எக்ஸாம்பிள் 1 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு போர்டு, இது வந்து ஒரு லேப்டாப்போட போர்டு பார்த்திங்கன்னா லேப்டாப்போட மதர் போர்டு இது என்டையராக. இந்த மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த THT கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரானிக்ஸில் கெப்பாசிட்டரை பற்றி பார்த்துருப்போம், சும்மா அந்த ஓவர்வியூ மட்டும் பார்த்துருப்போம். ஸோ அந்த என்டையர் கெப்பாசிட்டர் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ கெப்பாசிட்டர் மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டர் இண்டக்டர் எல்லாமே வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நான் கெப்பாசிட்டர் மட்டும் ஏன் அப்படி மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா THT அதான் த்ரூ ஹோல் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மேலே ப்ளேஸ் ஆகிருக்கு, ஆனால் கீழே சால்டபிலிட்டி ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா THT காம்பவுண்ட். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா SMT ரெசிஸ்டர்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இது SMT ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மைனூட்டாக ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது.
அதே வந்து பார்த்திங்கன்னா அதை கையால் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சி நம்மளால் சால்டர் பண்ண முடியாது. அதுக்கு என்டையராக நமக்கு வந்து எஸ்எம்டின்னு ஒரு தனி டெக்னாலஜி மிஷின்ஸே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வர சீரீஸில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து என்டையராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ரெசிஸ்டரில் அங்கே பார்த்திங்கன்னா குட்டியோன்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி மதர் போர்டு மெஷர்மெண்ட். ஒரு போர்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதாவது பிளேஸ்ட் ஆகிருக்கு. அதை ப்ளேஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அது கண்டக்டிவிட்டி நடக்குது பார்த்திங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு காப்பர் ட்ராக்கு தான். அதாவது இந்த பிசிபின்றது வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உள்ளே போகிறது எல்லாமே ஒரு காப்பர் ட்ராக். அதாவது வந்து எப்படின்னா ரோடுக்கு இப்போ நம்ம ரோட்டில் நம்ம ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல தான் நம்ம போக முடியும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கில் மட்டும்தான் ஃப்ளோ பண்ண முடியும். அது இந்த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் தான் அது கண்டக்டிவிட்டி நடக்கும். ஸோ இது என்டையராக நமக்கு ஒரு காம்பனண்ட் இல்லை நமக்கு டேமேஜ் ஆனாலும் நம்ம போர்டு வேஸ்ட்டு தான். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்சிடி டிவியாக இருக்கட்டுமே, எல்இடி டிவி, எல்சிடி டிவி இதெல்லாம் வந்து உள்ள ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் சைஸோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். அதை நீங்கள்லாம் வந்து சர்வீஸ் கடைக்கு போய் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எல்இடியோட பேனல் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் சைஸோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். ஆனால் அவ்வளோ காம்பனன்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ AA பிசிபி அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுலேயுமே என்டையராக வந்து பார்த்திங்கன்னா AA பிசிபி தான். பிசிபி பற்றியும் சீரீஸ் பண்ணுங்கள், அதையும் நீங்கள் போய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நெக்ஸ்ட் வேறு சீரீஸில் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பிசிபியோட மதர் போர்டு இது தான் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிசியோட மதர் போர்டு இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, என்டையர் பிரெயின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு வந்து எவ்வளோ ரேம் போடணும் இதெல்லாம் நாம் டிசைட் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கண்ட்ரோல் இருந்தால் தான் இந்த எல்லா எலக்ட்ரிக்கல் அதாவது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து என்டையராக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ எலக்ட்ரிக்கல் ஏன் அதை அப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த 230 வந்து உள்ளே வரும் பார்த்திங்கன்னா, அதை ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஆன் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸாக. அது வெளியிருந்து நமக்கு டிசியாக கன்வெர்ட் ஆகிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் தான். ஸோ எலக்ட்ரிக்கல்ன்றது எல்லாமே ஏசிஸில் வந்துடுறோம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நம்ம டிசியில் டிசி எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்களா, அது எல்லாமே நம்ம டிசி கரண்ட்டில் சொல்லுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு இது டெப்த்தாக தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட எல்லா உங்களுக்கோட டெக்னாலஜிஸ் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் என்டையராக சீரியஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது எல்லாமே ஒரு சீக்வென்ஷியல் ஃப்ளோ தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, இது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் வேறு சீரியஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நீங்களும் மோட்டிவேட் பண்ணுங்கள், நீங்களும் மோட்டிவேஷன் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.